गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रसङ्ग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद् विनिसृता। अस्मिन् सत्रे उपस्थितान् विदुषः श्रोतृंश्च प्रणम्य भगवद्गीतायाः 11तमस्य अध्यायस्य अर्थं यथामति उपस्थापयामि। अयं विश्वरूपप्रदर्शनपरः अध्यायः। पूर्वं स्वविभूतिः स्वस्य कल्याणगुण आनन्त्यं च भगवता उक्तं। तत्सर्वं द्रष्टुकामाय अर्जुनाय विश्वरूपं प्रदर्शयति भगवान्। इतः परं द्राविडभाषया एव उपस्थाप्यते। भगवद्गीतैயில் 10வது அத்தியாயம் பக்தி தோன்றுவதற்கும் பக்தி வளருவதற்கும் நாம் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்ணன் உபதேசித்ததை பார்த்தோம். ஸ்வகல்யாண குணானந்திய கிருத்ஸ்ன ஸ்வாதீனதா மதிஹி பக்தியுத்பத்தி விவிருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா என்று யாமுனாச்சாரியருடைய ஸ்லோகம். தன்னுடைய அனந்தமான கல்யாண குணங்களையும் தனக்கு உலகம் அனைத்தும் நியாமியமாக தன்னால் இயக்கப்படுகிறது என்பதையும் கண்ணன் விரிவாக கூறினார். ஒரு பொருளை பற்றி நாம் மேலும் மேலும் தெரிந்து கொண்டோம் என்றால் அதை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இயல்பாகவே வரும். பகவானை பற்றி நாம் அவனை அடைவதற்கான படிகள் என்ன என்று சொல்லும்போது கூட சம்ஞாயதே ஏனதஸ்ததோஷம் சுத்தம் பரம் நிர்மலம் ஏகரூபம் சந்திருஷ்யதேவாப்யதிகம்யதேவா தஜ்ஞானம் அஜ்ஞானம் அதோன்யதுக்தம் என்று பராசர பகவான் கூறுகிறார். பகவானை அறிவதற்கும் காண்பதற்கும் அடைவதற்கும் எந்த ஒரு ஞானம் உபயோகப்படுமோ அதுதான் சிறந்த ஞானம். மற்ற விஷயங்களை பற்றின ஞானம் அஜ்ஞானம்தான், அஜ்ஞானத்துக்கு சமமானது என்று கூறுகிறார். அப்ப முதலிலே அறிய வேண்டும். ஒரு உயர்ந்த பொருள் உள்ளதுன்னு கேள்விப்பட்டோம் என்றால் அதை பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். அந்த பொருள் இனிமையான பொருளாகவும் இருந்தால் கேட்பதிலே மேலும் ஒரு திருப்தி ஏற்படாது. 10வது அத்தியாயத்திலேயே அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்கும் போது பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மேமிருதம் என்று கூறுகிறார். கண்ணனுடைய கல்யாண குணங்கள் விபூதியை பற்றி 7, 8, 9 இந்த அத்தியாயங்களிலும் கண்ணன் கூறியிருந்தாலும் அமிர்தம் ஸ்ருண்வதா மே திருப்திர் நாஸ்தி, அமுதம் போன்ற உன்னுடைய குணங்களை பிரபாவத்தை கேட்கும் போது எனக்கு திருப்தி ஏற்படவில்லை, அதனால் மறுபடியும் விரிவாக கூறு என்றுதான் அர்ஜுனுடைய கேள்வி. சரின்னு கண்ணனும் ஓரளவுக்கு விரிவாக தன்னுடைய பெருமைகளை உரைத்தார். அந்த விரிவை கேட்ட உடனே ஒரு பொருளை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டோம்னால் உடனே அதை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். பார்த்து விட்டோம் என்றால் அதை அடைய வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். இதுதான் இயற்கையான வளர்ச்சி. அதை போல அர்ஜுனனுக்கும் கண்ணன் தான் ஜெகத்காரணம். அவர்தான் உலகத்துக்கு சம்ஹார காரணமாகவும் இருக்கிறார். உலகத்தை எல்லாம் தரிக்கிறார், உலகத்தை இயக்குகிறார். அவரே பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கிறார். இது அனைத்தையும் கேள்விப்பட்டது போதும்னு தோணவில்லை. இதையெல்லாம் கண்ணால் காண முடியுமா என்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது. அதனால் கேட்டு பார்ப்போமே, கண்ணனுக்கு முடியாததுன்னு ஒன்று இருக்க முடியாது, அதனால கேட்டு பார்க்கலாம் என்றுதான் இந்த அத்தியாயத்திலே முதல்ல நேர கேள்வியோடு தொடங்கவில்லை. ஆச்சாரியன் சில விஷயங்கள் உபதேசித்தார் என்றால் முதல்ல அவர் சொன்னதுக்கு நாம் ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். கிருதஜ்ஞதை, ஆஸ்திக்யம், அவர் சொன்னதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது, கேட்க கேட்க சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்ல வேண்டும். முதல் 2-3 ஸ்லோகங்களாலே இந்த பாவங்களைத்தான் அர்ஜுனன் வெளியிடுகிறார். அதற்கு மேலே அவர் பிரார்த்திப்பது ஏவமேதத் யதார்த்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர
திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம ஏவம் ஆத்மானம் யதார்த்த. இவ்வாறு உன்னை பத்தி நீ என்னென்ன சொன்னாயோ என்னென்ன சொல்லியிருக்கார்? நான் தான் அகம் சர்வஸ்ய பிரபவஹ, நான் தான் ஜெகத் காரணம், மத்த சர்வம் பிரவர்த்ததே, நான் தான் அனைத்தையும் இயக்குகிறேன், நான் அஜம் அநாதிம் ச வேத்தி லோகமகேஸ்வரம், நான் நித்தியமானவன் என்றும் பிறப்பற்றவன், குணங்கள் உடையவன், எந்த குற்றங்களும் அற்றவன், அகிலஹேய பிரத்யநீகன், இதை போல எத்தனையோ குணங்களை சொல்லியிருக்காரோ இல்லையோ. உலகத்தை எல்லாம் நான் தான் தாங்குகிறேன், விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் என்றெல்லாம் சொன்ன விஷயங்களை நான் காண ஆசைப்படுகிறேன். திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. ஐஸ்வரம் அப்படின்னா ஈஸ்வர சம்பந்தி, ஈஸ்வரனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதான உன்னுடைய அசாதாரணமான ரூபம். ரூபம்னா இந்த இடத்துல வடிவம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப பகவானுடைய ஒரு உருவத்தில் அவர்தான் உலகத்தை படைக்கிறார்னு அர்ஜுனனுக்கு பார்க்கணும்னு ஆசை. இப்ப நம்ம ஒரு மண் இருக்கு, அதுல இருந்து குடம் உண்டாருதுனால் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம், மண்ணு தான் காரணம், அதுல இருந்து குடம் உண்டாகிறதுன்னு. பகவான் இந்த உலகங்களை எல்லாம் படைக்கிறார்னு சொன்னால் அதை பார்த்து சட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மேஜை புஸ்தகத்தை தாங்குகிறதுன்னு சொன்னால் கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கலாம். பகவான் அந்தர்யாமியாக இருந்து உலகத்தை எல்லாம் தாங்குகிறார் என்று சொல்லுவதை அப்படி கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இது அனைத்தையும் காட்டக்கூடிய ஒரு உருவத்தை எனக்கு பார்க்க வேண்டும் என்று ஆசை ஏற்படுகிறது. அது முடியுமானால், அவர் கண்டிப்பா காட்டணும்னு சொல்லல, அது சக்கியமாக இருந்தால், அது முடியுமென்றால் நீ எனக்கு காட்ட வேண்டும் என்று அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலே பிரார்த்திக்கிறார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படிக்கு பல முக்கியமான கோட்பாடுகள் கீழ் அத்தியாயத்துல முக்கியமா பார்த்தோம். பிரம்மம் சகுணம், அதற்கு அனைத்து கல்யாண குணங்களும் உண்டு, அவருக்கு எந்த குற்றங்கள் ஹேய குணங்கள் தான் இல்லை என்கிற ஒரு அர்த்தத்தை கடந்த அத்தியாயத்துல கண்ணன் கூறினார். அதே போல பகவானுக்கென்று ஒரு அசாதாரணமான திவ்ய மங்கள விக்கிரகம், சுபாஸ்ரயமான, அதை நினைக்க நினைக்க நமக்கு மேலும் மேலும் மங்களங்களை சத்துவகுணத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய உயர்ந்த திருமேனி உருவம் பகவானுக்கு உண்டு. ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத்னு சொல்றது. அது போல யததஃ பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வதஃ பிருஷ்டேஷு சர்வதஃ பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு ச லோகேஷு என்று உபனிஷத் கூறுகிறது. இந்த உலகங்களை எல்லாம் தாண்டி அனுத்தமேஷு, எந்த உலகத்துக்கு மீதூர்ந்த வேற ஒரு உயர்ந்த உலகம் கிடையாதோ அங்கு திவோ பரஹா ஜோதிர் தீப்யதே, ஒளி பொருந்திய பகவானுடைய ஒரு திருமேனி இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதே போல சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷஹ தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி தஸ்ய உதிதி நாம என்று அங்கும் பகவானுடைய உருவம், சம்ஸ்தானம், வடிவம் பேசப்படுகிறது. அப்ப பகவானுக்கு விக்கிரகம் உண்டு என்பதும் விசிஷ்டாத்வைதத்தினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. அதன்படிக்கு இந்த உலகத்தை எல்லாம் இங்கு அர்ஜுனன் பார்க்க வேண்டும்னு கேட்பது சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு சதுர்புஜனாக இருக்கக்கூடிய உருவத்தை கிடையாது. இத்தனை நாழியாக பகவான் என்னென்ன ஐஸ்வர்யம் குணங்களை பத்தி பேசினாரோ அது அனைத்தையும் நேரடியாக காட்டக்கூடிய ஒரு உருவத்தை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்று அர்ஜுனன் பிரார்த்திக்கிறார். அதுக்கு கண்ணன் சொல்றார், இந்த இடத்தில் இந்த விஸ்வரூப அத்தியாயத்தில் 3 முறை இந்த விஸ்வரூபத்தை பத்தின வர்ணனைகள் இருக்கின்றன. முதல்ல கண்ணன் இந்த உருவத்தை காட்டுவதற்கு முன்னால் சில ஸ்லோகங்களாலே இந்த உருவம் எப்படி இருக்க போகிறது என்று அர்ஜுனனை தயார் பண்ற. பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷா நானாவிதானி திவ்யானி நானா வர்ணாகிருதீனி ச அனே பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா என்று தன்னுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு கூறுகிறார். அநேக பாகூதர வக்ர நேத்திரம், நிறைய தலைகள் இருக்குமாம். ஒவ்வொரு தலையிலையும் எத்தனையோ எண்ணிறந்த அநேக பாகு உதர வக்ர நேத்திரம்னு சொன்னார். நிறைய தலை இருக்குன்னு சொன்னாலே போரும், ஒரு தலைக்கு 2 கண்கள்னு கணக்கு பண்ணா கூட நிறைய கண்கள்னு கிடைச்சிரும். ஆனா அநேக நேத்திரம்னு சொல்றார். அப்ப சில கண்ணுல நிறைய கண்ணு, சில தலைகள்ல 4-5 கண்ணு கூட இருக்கும் போல் இருக்கு, சில தலைகள்ல 1 கூட இருக்கலாம். அப்படி எண்ணிறந்த சஹஸ்ரம்னு சொல்லாலும் அனந்தம்ங்கிற இடத்துலதான் இந்த இடத்துல தாத்பரியம். சஹஸ்ர சீருஷா புருஷகான்னு புருஷ சுத்தம் சொல்றது. அப்ப சரியா எண்ணி ராவணனுக்கு எப்படி 10 தலையோ அதை போல புருஷோத்தமனுக்கு 1000 தலைகள் என்று அர்த்தம் கிடையாது.
சதசஹ அத சஹஸ்ரஷஹ, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவிதமான வடிவங்களை பார்ப்பாய்னு சொல்றாரே தவிர இத்தனைன்னு குறிப்பிட்டு ஒன்றும் சொல்லவில்லை. அந்த திருமேனியிலேயே துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், 49 மருத்துக்கள், இவர்கள் அனைவரையும் அந்த திருமேனியில காணலாமா. அது எப்படி சுவாமினால்? அவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக இருக்கிற திருமேனி தானே. இப்ப விஸ்வரூபம்னு சொன்னால் கண்ணன் இங்கு நின்று இருந்தார், அர்ஜுனன் இருந்தார், கண்ணன் இங்கு இருந்தார். விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு சொன்ன உடனே இப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்தார், அதை பார்த்தார்னு வச்சுக்க முடியாது. விஸ்வரூபம்னு சொன்னால் சுத்தி முத்தும் எங்கு பார்த்தாலும் பரமாத்மா தெரிய வேண்டும். நம்ம சுத்தி விஸ்வம் நமக்கு இப்பவும் தெரியறது. பரமாத்மா கண்ணனுடைய ஒரு விக்கிரகம் இப்பவும் அர்ஜுனனுக்கு தெரிகிறது. ஆனா அவன் ஆசைப்பட்டது விஸ்வத்தை தனக்கு உருவமாக கொண்டு பரமாத்மா இருக்கிறத கண்ணால பார்க்கணும்னு. அதைத்தான் விஸ்வரூபமாக பகவான் அவனுக்கு காட்டுகிறார். அதை முதல்ல கண்ணனே அந்த ரூபம் எப்படி இருக்கும் என்று சில ஸ்லோகங்களாலே கண்ணனே வர்ணித்து விட்டு அதற்கு மேலே தான் சொல்லுகிறார். நதுமாம் சக்யசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். உன்னுடைய மாம்ச கண், இந்த மனுஷனாக பிறந்த போது ஒரு கண்ணு வருமோ இல்லையோ, அந்த கண்ணுக்கு பரிமிதமான நியதமான விஷயங்களை மட்டும்தான் கிரகிக்க முடியும். இப்ப இருக்கிற வஸ்துவை மட்டும்தான் நம்மளுடைய கண்ணால கிரகிக்க முடியும். கடந்த காலத்து வஸ்துவை இப்ப கிரகிக்கணும்னாலோ வருங்காலத்து வஸ்துவை இப்ப கிரகிக்கனாலோ முடியாது. அது போல நியதமான வஸ்துக்கள் எதுக்கு ரூபாதிகள் உண்டோ அதைத்தான் கிரகிக்க முடியும். ஆகாசத்தை கண்ணால பாருன்னு சொன்னா பார்க்க முடியாது. அப்ப இந்த கண்ணுக்கு நியத பரிமித விஷய கிராகித்துவம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணை கொண்டு பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. அதனால திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். ஐஸ்வரம் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரனுக்கு அசாதாரணமான யோகம். யோகம்னு சொல்றது கீழ் அத்தியாயத்துல சொன்ன மாதிரி தான். விபூதி யோகம், கல்யாண குண யோகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். யோகம்னு சொன்னால் சேர்க்கை. என்ன சேர்க்கை? கல்யாண குணங்களோடு பகவானுக்கு இருக்கிற சேர்க்கை. விபூதி நியாமிய வஸ்துக்களோடு பகவானுக்கு இருக்கிற சேர்க்கை. இந்த இரண்டையும் கீழ் அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்டு விட்டான். இப்போ பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், ஈஸ்வரனுடைய உருவத்தை கேட்டது போன அத்தியாயம். இப்போது அதை பார்ப்பாய், அதற்கு வேண்டிய திவ்யமான கண்களை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனனுக்கு அனுகிரகித்தார். அர்ஜுனன் இப்ப விஸ்வரூபத்தை பார்க்க போகிறார். அதற்கப்புறம் அடுத்தது இதை வர்ணிப்பவர் சஞ்சயன். அவர் தானே பார்த்த திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கார். அடுத்த சில ஸ்லோகங்களாலே சஞ்சயன் அந்த உருவத்தை வர்ணிக்கிறார். ஏவமுக்த்வா ததோராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம் அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் என்று வரிசையா சஞ்சயன் வர்ணிக்கிறார். முதல்ல கண்ணன் தான் காட்டுவதற்கு முன்னால வர்ணித்தது சில ஸ்லோகம். இப்ப சஞ்சயனுக்கு இந்த பகவத்கீதை முழுவதுமே என்ன விஷயம் மனசுல நின்னுதுன்னு பார்த்தால் கடைசியில 18வது அத்தியாயத்துல ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா எனக்கு ரோமஹர்ஷஸ்ச ஜாயத்தேன்னு தெரிவிக்கிறார். இந்த 18 அத்தியாயத்திலும் கண்ணன் அந்த விஸ்வரூபத்தை காட்டினாரே, அந்த உருவம் தான் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு 18 அத்தியாயம் 70வது ஸ்லோகத்துல சஞ்சயன் தெரிவிக்க போகிறார். இப்ப பார்த்த சஞ்சயனுடைய ஒரு பாவத்தை சொல்றார். இதையெல்லாம் வர்ணித்து திவ்யம் அனந்தம் விஸ்வதோ முகம். அனந்தம்னு சொன்னால் அளவற்றது. உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களையும் பகவானுடைய உருவத்தில் காண வேண்டும்னால் முதல்ல அந்த உருவத்துக்கு காலத்தினால ஒரு அளவு சொல்ல முடியாது. பூத வர்த்தமான பவிஷ்யத் பதார்த்தங்கள் அனைத்தும் அந்த உடல்ல தெரியும். அதே போல அது ஒரு பரிமித தேசத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் வியாபித்த திருமேனியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அனந்தம், தேசத்தாலோ காலத்தாலோ அளவுபடுத்த முடியாதது. தேவம் அப்படின்னா ரொம்ப ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம். தீப்தௌ என்று தாது. அப்படி ஒளி பொருந்தியதான எங்கும் பறந்து விரிந்திருக்க கூடியதான உருவத்தை கண்ணன் அர்ஜுனனுக்கு காட்டினான் என்று இதெல்லாம் சஞ்சயன் கூறுகிறார். அந்த ஒளி எப்படி இருக்கும்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். பகவானுடைய திருமேனியினுடைய ஒளிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னால் நேர சதிருஷமா சொல்ல முடியாதான். திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா யதி பா சதிருஷி சாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹா. ஒரு சமயத்துல ஆகாசத்துல ஒரு சூரியன் உதித்து நாம பார்த்திருக்கோம். திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா யதி, 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் ஆகாசத்தில் உதித்தார்கள் என்றால் அந்த ஒளி எப்படி இருக்குமோ அது பகவானுடைய ஒளிக்கு நிகராக இருக்கும் என்று இந்த இடத்துல சஞ்சயன் வர்ணிக்கிறார். மறுபடியும் இந்த இடத்துல அப்ப சரியா 1000 சூரியனுடைய
ஒளிக்கு நிகரானதுன்னு கிடையாது. தஸ்ய பாசா சர்வவிதம் விபாதி ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் என்றெல்லாம் உபனிஷத் சொல்றது. இப்ப பகவானுடைய ஒளி என்பது சூர்யாதி ஒளிகளை விட மிக உயர்ந்தது. இந்த என்னென்ன அக்னியோ சூரியனோ சந்திரனோ யாரெல்லாம் ஒளி பொருந்திய பதார்த்தங்களோ அனைத்துக்கும் நான் தான் ஒளியை கொடுக்கிறேன்னு கீதையிலே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை சஞ்சயன் வர்ணித்தார். அப்ப முதல்ல கண்ணனுடைய வர்ணனை, அதுக்கு பிறகு சஞ்சயனுடைய வர்ணனை, அதற்கு பிறகு அர்ஜுனன் அந்த திருமேனியை சேவிக்கிறார். சேவித்து அவர் சில ஸ்லோகங்களாலே, இந்த அத்தியாயத்துல பிரதானமான பகுதி என்பது ஸ்தோத்திர பகுதி தான். பல ஸ்லோகங்களாலே இதுவரைக்கும் தான் என்னென்ன கேட்டானோ, ஜெகத் காரணத்துவம், சம்ஹர்திருத்துவம், அதுக்கு ஸ்திதி காரணத்துவம், அந்தர்யாமித்துவம், தாரகத்துவம், பிரவர்த்தகத்துவம், இது அனைத்தையும் எப்படி இந்த திருமேனியிலே காணுகிறேன் என்பதை அர்ஜுனன் வர்ணிக்கிறார். அதை போல இந்த தேவர்களை பார்த்தேன், பூத விசேஷ சங்கான் பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேகே சர்வான்ஸ்ததா பூச விசேஷ சங்கான் பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ரிஷிம்ஸ்ச சர்வான் உரகான்ஸ்ச தீப்தான். அழகான ஸ்லோகம். இங்கு ஒரு விசேஷமா ஒரு பதார்த்தம் தெரிவிக்கிறார். உன்னுடைய உருவத்துல தேவர்கள் உரகங்கள் அனைத்தையும் பார்க்கிறேன். பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ரிஷீன்ஸ்ச சர்வான் உரகாம்ஸ்சன்னு சொல்ற. பிரம்மாணம் சதுர்முகனான பிரம்மாவை உன்னுடைய உடலில் காணுகிறேன். ஈசன் மகேஸ்வரனான ருத்ரனாரை உன்னுடைய உடலே காணுகிறேன். கமலாசனஸ்தம் அப்படின்னா கமலாசனத்தில் இருப்பவர் அப்படின்னா அதுதானே பிரம்மா. அப்ப பிரம்மாவுக்கு விசேஷணமானால் இந்த இடத்துல சிவபெருமானுக்கு விசேஷணமா கமலாசனஸ்தம்னு சொல்றாராம். ஈசம் கமலாசனஸ்தம்னால் கமலாசனஹா அப்படின்னு சதுர்முகனுக்கு பெயர். கமலாசனே ஸ்திதஹான்னு சொன்னால் அவருடைய ஆணையின்படி, அவருடைய எண்ணத்தின்படி நடப்பவராக ருத்ரனார் இருக்கிறாரோ இல்லையோ, அதனால கமலாசனஸ்தம்னு ஈஸ்வரனுக்கு ஈசனுக்கு விசேஷணமாக சொல்லுகிறார் என்று இந்த இடத்துல பாஷ்யம். அப்படி அனைவரையும் பார்க்கிறேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கீழே சொன்னாரோ இல்லையோ, இந்த உருவத்தை ரொம்ப அழகாக அர்ஜுனன் சேவித்து கொண்டு வந்தான். ஆனா அதுல திடீரென்று பல உக்கிரமான விஷயங்களையும் அர்ஜுனன் காணத் தொடங்கினார். இப்படி அநேகமான கண்கள், காதுகள், மூக்கு, இது மாலைகள், ஆபரணங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த உருவத்துல நிறைய கோரமான பகுதிகளும் இருந்தான். தாவா பிருத்திவ்யோர் இதம் அந்தரம் ஹி வியாப்தம் துவயைகேன திசஸ்ச சர்வாஹ திருஷ்டுவாத்புதம் ரூபம் உக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன் என்று அர்ஜுனன் கூறுகிறார். உன்னுடைய இந்த உக்ரமான உருவத்தை கண்டு லோகத்ரயம் பிரவ்யதிதம், லோகத்ரயம்னு சொன்னால் மேலுலகங்கள், நடு பூவி உலகம், கீழ் உலகங்கள் என்று லோகத்ரயம்னு சொல்றது உண்டு. இல்லாவிட்டால் அனுகூலர்கள், மத்தியஸ்தர்கள், பிரதிகூலர்கள் என்று மூன்றாக பிரிப்பதும் உண்டு. லோகத்ரயம் உக்ரதூபம் திருஷ்டுவா பிரவ்யதிதம், தேவர்கள், பிரம்மா முதலான தேவர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள் அனைவரும் இந்த உலகத்தை பார்க்கறாளாம். அப்ப இந்த இடத்தில் திவ்ய சக்ஷுஸை கண்ணன் கொடுத்தது அர்ஜுனனுக்கு மட்டும் அல்ல. இந்த ஸ்லோகங்களின்படி அந்த சமயத்தில் எப்பவுமே இந்திரனுக்கோ சந்திரனுக்கோ விஸ்வரூபம்லாம் கண்ணில் படாது. சாதாரணமா சம்சாரிகள் யாருக்குமே இந்த உருவத்தை பகவான் காட்டியது கிடையாது. முக்தி அடையும் போது வேணா இந்த தரிசனத்தை எல்லாம் அடையலாமே தவிர சம்சாரத்தில் இருக்கும் வரை இந்த யஜ்ஞத்தாலோ தானத்தாலோ அத்தியனத்தாலோ தபஸாலோ இப்படியெல்லாம் காணவே முடியாது என்று கண்ணன் கூறுகிறார். ஆனா இந்த இடத்தில் அர்ஜுனனுக்கு மட்டும் திவ்ய சக்ஷுஸை கொடுக்காமல் தேவர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள் அனைவருக்கும் பகவான் கொடுக்கிறாராம். எதற்காக கொடுக்கிறார்னால் அர்ஜுனன் என்ன ஆசைப்பட்டான்? உன்னுடைய விபூதியினுடைய தன்மை என்ன, எவ்வளவு தூரம் உனக்கு ஆட்சி சாமர்த்தியம் இருக்கு என்பதை பார்க்கணும். உன்னுடைய பெருமைகள் அனைத்தையும் காண வேண்டும்னு அர்ஜுனன் ஆசைப்பட்டானோ இல்லையோ. பகவானுக்கு எண்ணம், என்னுடைய பெருமைகளுக்குள் ஒன்று, என்னுடைய இந்த உக்ர ரூபத்தை பார்த்து தேவர்கள் பயந்திருப்பார்கள்னு. அப்ப அதையும் சேர்த்துதானே அர்ஜுனனுக்கு காட்டணும். கீழே ஒரு ஸ்லோகம் வரும்போது பிரதர்ஷய தர்ஷய அவ்யயம் என்று இருக்கு. அவ்யயம் ரூபம் தர்ஷய அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கு. அங்க சுவாமி ராமானுஜர் சொல்றார், அவ்யயம்னு இந்த இடத்துல ரூபத்துக்கு விசேஷமா வச்சுக்க வேண்டாம், அதை பல இடங்கள்ல கீழே சொல்லிட்டார், அழிவற்ற ரூபம்னு. அப்ப ரூபம் அவ்யயம் தரிசைய, ஒன்று விடாமல் முழுவதுமாக உன்னுடைய பெருமையை காட்டும் உருவத்தை எனக்கு காட்டு என்று அர்ஜுனுடைய பிரார்த்தனை. அப்ப முழுமையான பெருமையை காட்டணும்னால் என்னை பார்த்து தேவர்களே பயந்து போகிறார்கள்னு சொல்றது அந்த பெருமையில் அடக்கம் தானே. அதையும் அர்ஜுனுக்கு காட்ட வேண்டும். காட்டணும்னா தேவர்கள் பயப்பட வேண்டும். அதற்காக அவர்களுக்கும் திவ்ய சக்ஷுச கொடுத்தானோ. அர்ஜுனுடைய பிரார்த்தனையினாலே தேவர்களுக்கும் திவ்ய சக்ஷுச கொடுத்து அவர்கள் பகவானை பார்த்து பயந்து போவதை அர்ஜுனனுக்கு காட்டி
அதனால் தன்னுடைய பெருமை என்னன்னு பகவான் புரிய வைத்திருக்கிறார். அதைத்தான் சொல்ற, திருஷ்டுவாத்புதம் ரூபம் உக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம். சரி, அர்ஜுனனுடைய நிலை என்ன? அவர்களெல்லாம் பயந்து போயிருக்கிறார்களே, அர்ஜுனன் ரொம்ப சாந்தமா இருந்தாரானால் அவனுக்கும் பயம்தான் ஏற்பட்டது. நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வக்திரம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம் திருஷ்டுவா ஹித்வா பிரவ்யதிதாந்தராத்மா திருதிம் ந விந்தாமி சமம் ச விஷ்ணு. உன்னுடைய இந்த உக்ரமான ரூபத்தை பார்த்து பிரவ்யதித அந்தராத்மா, என்னுடைய மனசு என்பது குலைந்து போய் ஒரு நிலையை என்னால பெற முடியவில்லை. திருதிம் ந விந்தாமி, உடலை பிராணனை தரித்து வைப்பதற்கே எனக்கு வழி தெரியவில்லை. பயம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா சட்டுன்னு பிராணன் கூட போயிடுமோ இல்லையோ, அதை போல உடலை தரித்து கொள்ள முடியவில்லை. சமம்ன லேபே, சமம்னா இந்திரிய அடக்கம், மனசனுடைய அடக்கமோ இல்லையோ, மனசை அடக்க முடியவில்லை. பிரவ்யதிதம், அது குலைந்து போய் பதறி போய் இருக்கிறது. என்னால் பிராணனையும் தரித்து கொள்ள முடியவில்லை என்று இந்த உருவத்தை பார்த்து பாடுகிறார். மேல வர்ணனை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பகவானுக்கு அநேக தலைகள், எத்தனையோ தலைகள் இருக்குமோ இந்த விஸ்வரூபத்துல, அந்த தலைகளுக்குள்ளே இங்க யாரெல்லாம் சண்டையிடுகிறார்களோ, கிடையே தெரிவித்தார் போலே நிகழ்கால பொருள்கள், வர்த்தமான பதார்த்தங்கள் மட்டும்தான் அந்த ரூபத்தில் தெரியணும்னு இல்லை. அது இன்னும் வரப்போகிற நிகழ்வுகள், காலத்தில் நடக்க போற பதார்த்தங்களை கூட அந்த திருமேனியில காணலாமா. அப்ப அதை பார்த்து சொல்றார், அமீச்சத்வா திருதராஷ்டிரஸ்ய புத்திராக சர்வை சகைவ அவனிபால சங்கைஹி வக்திராணித்தே த்வரமானா விஷந்தி தம்ஷ்ட்ராகராளானி பயானகானி கேச்சித் விலக்னா தசனாந்தரேஷு சந்திருஷ்யந்தே சூர்ணிதைர் உத்தமாங்கைஹி. திருதராஷ்டிரனுடைய சேனை, அது துரியோதனுடைய சேனையில் இருக்கும் அனைவரும், அத போல பாண்டவ சேனையில் இருக்கக்கூடிய சில பேரும் கூட எல்லாரும் பகவானுடைய வாய்க்குள்ள இப்படி போற மாதிரி இருக்கான். எப்படி போறானா, சந்த்வரமானாக, ரொம்ப வேகமா பகவானுடைய வாயில போய் விழறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், எந்த அளவுக்கு அதர்மத்தை செய்வதில் நமக்கு ஈடுபாடு இருக்கோ அவ்வளவு வேகமா மிருத்யுவை நோக்கி, நாசத்தை நோக்கி போகிறோம்னு அர்த்தம். அப்படி இந்த துரியோதனன் முதலானவர் அனைவரும் பகவானுடைய வாய்க்குள்ள போகிறார்கள். போனா பகவான் வாழலாம் கடிப்பாராம் வாயால. கடிச்ச உடனே அவர்கள் உடல் எல்லாம் உடஞ்சு போயிடுமோ இல்லையோ, அப்படி தம்ஷ்ட்ராக்களானி கேச்சித் விலக்னா தசனாந்தரேஷு, இந்த பல்லுக்கு நடுவுல இருக்கிற இடுக்குல ஒவ்வொரு தீயவனுடைய உடல்லாம் இப்படி தொங்கின்னு இருக்குமா, சிக்கின்னு இருக்குமா, அதுல இருந்து ரத்தம் பெருகுமா. ரத்தம் பெருகினா இப்படி வெளியில வந்தா என்ன பண்ணுவோம், நாக்கால நக்குவோமோ இல்லையோ, லேலிஹ்யசே. இதெல்லாம் தான் அர்ஜுனன் பார்த்து பாடிட்டு இருக்கார். ஒரு பக்கம் ரொம்ப அழகான திருமேனி, இத்தனை அழகான ஆபரணங்கள், ஆயுதங்கள், மாலை, அது இது எல்லாத்தையும் பாடினார். இன்னொரு பக்கம் ரொம்ப கோரமான ஒரு உருவம், தேவர்களை பயப்படுத்தியது, அர்ஜுனனையும் பயப்படுத்தியது. அதுக்குள்ள துரியோதனன் முதலானவர்கள் அனைவரும் போகிறார்கள், கடித்து மெல்லப்படுகிறார்கள். அவர்கள் உயிரிழந்து கடுப்பதையெல்லாம் அர்ஜுனன் கண்டான். பார்த்த உடனே இந்த உருவத்தை கண்ணன் நமக்கு எதற்காக காட்டுகிறான்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடுத்து. அவன் கேட்டது என்ன, உன்னுடைய பெருமைகளை எல்லாம் 10வது அத்தியாயத்திலே நீ சொன்னாய், அது அனைத்தையும் எனக்கு கண்ணால் பார்க்க வேண்டும். இதுதானே அவர் கேட்டது. அதுக்கு சாந்தமான உருவத்தை கூட காட்டலாமே, சாந்தமான உருவத்திலையும் பெருமையை காட்டி இருக்கலாம். எதற்காக உக்ர ரூபம்னு அர்ஜுனனுக்கு புரியல. அதனால தான் கேள்வி கேட்கிறார், ஆக்யாஹிமே கோ பவான் உக்ர ரூபஹ நமோஸ்துதே தேவவர பிரசீத விஜ்ஞாதும் இச்சாமி பவந்த மாத்யம் நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். கண்ணன்ட்ட தான் பிரார்த்திச்சு அவர் தான் விஸ்வரூபத்தை காட்டுறாருன்னு அர்ஜுனனுக்கு நன்னா தெரியும். கோ பவான், நீர் யார் அப்படின்னு யாரான்னு கேட்பாளான்னு. நேர கண்ணு முன்னாடி இருக்கிறவர் தான் இங்கே நீங்க நகர்ந்து போயிருக்காருனால் நீர் யாருன்னு நாம யாரும் கேட்க மாட்டோம். ஆனா அர்ஜுனன் கேட்கிறான், உக்ரமான உருவத்தை உடையவர் நீர் யார், உன்னுடைய பிரவிற்த்தி என்னன்னு எனக்கு புரியவில்லை, எதற்காக இந்த உக்ர ரூபத்தை காட்டுகிறீர் என்று எனக்கு புரியவில்லை என்று அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப 2 கேள்விகள் இந்த இடத்துல உள்ளன. எந்த காரணத்துக்காக பகவான் உக்ரமான ரூபத்தை காட்டினார், இதனால என்ன பிரயோஜனத்தை அடைய வேண்டும் ஆசைப்பட்டார். பகவான் உக்ர ரூபத்தை காட்டினதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். காட்டுதனால அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு பலம் ஒண்ணு இருக்கணும். அப்ப காரணம் என்ன, பிரயோஜனம் என்ன என்று 2 கேள்விகள் இருக்கும் இல்லையோ. அதுக்குத்தான் கண்ணன் அடுத்த 2 ஸ்லோகங்களால் சொல்லுகிறார். காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவருத்தா லோகான் சமாஹர்த்தும் மிக பிரவருத்தா ரிதேபித்வா ந பவிஷ்யந்தி சர்வே ஏவஸ்திதா பிரத்யநீகேஷு யோதாக. இந்த ஸ்லோகத்தால காரணத்தை சொல்லுகிறார். நான் தான் காலோஸ்மி, காலானா கலயதீதி காலஹான்னு தெரிவிக்கிறார். எண்ணிண்டே இருப்பாராம். எந்த துரியோதனனுக்கு, துஷாசனனுக்கு, யார் யாருக்கு எப்பப்ப ஆயுசு முடிய போறதுன்னு பகவான் எண்ணிக்கொண்டே இருப்பாராம். அப்ப லோக க்ஷயக்ருத், எல்லா தீயவர்களையும் அழிப்பதற்காகத்தான்
காலனாக ஆயுஷை எண்ணக்கூடியவனாக நான் இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா இவ்வளவு உக்ரமான ரூபத்தை காட்டினேன்? ரிதே பித்வா ந பவிஷ்யந்தி யசர்வே. அர்ஜுனா, நீ இந்த சண்டையை போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி, காண்டீவத்தை எடுத்தாலும் சரி புறமுதுகிட்டு ஓடினாலும் சரி, துரியோதனாதிகளை நான் விடுவதாக இல்லை. அவர்கள் அதர்மத்தின் வழி நடந்தார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அப்ப தான் சொல்லுகிறார் நிகதாகான்னு அடுத்த ஸ்லோகத்துல வருது. மயைவேதே நிகதா பூர்வமேவன்னு கண்ணன் சொல்லுகிறார். எங்க இதுதான் முதல் நாள் யுத்தம், இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல. பீஷ்மரோ துரோணரோ யாருமே இன்னும் மரணம் அடையவில்லை. மயைவேதே நிகதா பூர்வமேவனால் ஹனனே வினியுக்தாகான்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். பகவான் சங்கல்பம் எடுத்து விட்டார்னால் அதுக்கப்புறம் அவன் தப்பித்தான் ஏதான் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு துரியோதனை அழிக்க வேண்டும்னு கண்ணன் முடிவெடுத்தார். ஆனா துரியோதனன் தப்பித்து விட்டான் இப்படின்னு ஒரு விளைவே வர முடியாது. அதனால அந்த அளவுக்கு திருடமானது. மயைவேதே நிகதாகான்னு சொன்னால் அவர்களை கொல்லணும்னு நான் முடிவெடுத்து விட்டேன். இப்ப நீ சண்டை இட்டாலும் சரி இடாவிட்டாலும் சரி, இந்த உக்ர ரூபத்தை காட்டுவதன் பயன் இவர்களை கொன்றே தீர வேண்டும் என்கிற முடிவில் நான் இருக்கிறேன். அதர்மத்தின் வழி நடந்தார்கள், அதனால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நான் உத்யுக்தன், அதற்காகத்தான் பிரவருத்தன். சர்வேயே அவஸ்திதாக சமாவர்த்து மிக பிரவருத்தாக, தீயவர்களை கொல்வதற்காகத்தான் முடிவோடு இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டார். இதை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? அப்ப நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் கொல்ல போறார், நான் ஏன் என்னுடைய பந்துக்களை எல்லாம் கொல்லணும்? இத்தனை பேரை கொன்னு ருதிர புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான் முதல் அத்தியாயத்துல சொல்றார். இத்தனை பேரை கொன்னு அவர்கள் ரத்தத்தில் தோய்ந்த ஒரு ராஜ்யத்தை அடைந்து அதை அனுபவிச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம் என்று ஓடிவிடலாமோ இல்லையோ? அதற்குத்தான் அடுத்த ஸ்லோகம் தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோலபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்ஷ்வராஜ்யம் சமிருத்தம் மயைவேதே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். இந்த ஸ்லோகத்தில் உக்ரரூபத்தை காட்டுவதன் பிரயோஜனம் என்னன்னு கண்ணன் கூறுகிறார். உக்ரரூபத்தை காட்டினதுக்கு காரணம் நீ இல்லாவிட்டாலும் இவர்களை அழிப்பதற்கு முடிவெடுத்து விட்டேன்னு. அப்போ பகவான் பரமாத்மா உலகத்துக்கெல்லாம் தலைவன், ஒரு காரியத்தை நடத்த வேண்டும்னு முடிவெடுத்து விட்டாரோ இல்லையோ? நாமெல்லாம் அவர்களுக்கு தொண்டர்கள், பகவானுக்கு சேஷர்கள். தொண்டனானவன் சேஷிக்கு பண்ண வேண்டிய காரியம் என்ன? அவர் எதை நடத்தணும்னு நினைத்திருக்கிறாரோ அதுல என்னால முடிந்த பங்கை ஆற்றுவதுதானே நான் பண்ண வேண்டிய கர்த்தவியம். அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த விஸ்வரூபத்தை காட்டுறாராம். காரணம் விஸ்வரூபத்தை காட்டினதுக்கு இவன் இல்லாவிட்டாலும் அழிப்பேன்னு சொல்றதுக்கு. ஆனா என்ன எதிர்பார்க்கிறார்? இவர் இல்லாவிட்டாலும் அவர் எப்படியும் அழிக்க போறார், அதனால அர்ஜுனன் ஓடி போகலாம் முடிவெடுக்கிறது இல்ல, எப்படியும் கொல்ல போகிறார். அதனால் நான் கவலைப்பட தேவையில்லை. இவர்களை கொல்ல வேண்டுமேன்னு ஒரு பயம் கவலை இருந்ததோ இல்லையா அர்ஜுனனுக்கு? அவர் சொல்றார் நிமித்த மாத்திரம் பவ. அர்ஜுனன் கையில ஒரு அம்பை எடுத்து வில்லுல பூட்டி எய்தான் என்றால் அந்த அம்பு சந்தேகப்படுமான்னு, இவன் என்ன துரோணரை பார்த்து எய்கிறானே, இவனுடைய ஆச்சாரியனாச்சே, அவரை குத்தலாமா வேண்டாமா இப்படின்னு எந்த அம்புமே நினைக்காது. ஒரு சஸ்திரமானது யார் மேல் எய்யப்படுகிறேன், அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே ஆராய்ச்சி பண்ணாது. என்னுடைய சுவாமி என்னை இந்த இலக்க நோக்கி எய்திருக்கிறார், அங்க போய் அதை பேதனம் செய்வது என்னுடைய கர்த்தவியம், இவ்வளவுதானே அதுக்கு தெரியும். சேத்தனம் இல்லைங்கிறது வேற பக்கம். ஆனால் அந்த அளவுக்கு கவலை இல்லாமல் இருக்கும் இல்லையோ? அப்ப நிமித்த மாத்திரம் பவன்னு சொன்னால் நான் முடிவெடுத்து தார்த்தராஷ்டிரர்களை கொல்ல போகிறேன். அப்ப நீ செய்ய வேண்டியது என் கையில இருக்கிற கத்தி போல நிமித்தமாக இரு. நீ கொல்லுகிறாய்னு நினைத்தால் அப்ப கொல்லணுமா, நல்லவர்களா கெட்டவர்களா, முடிவு உன்னுடையது நினைத்து அதனால் வரக்கூடிய பயனெல்லாம் உன்னுடையது நினைத்தால் அப்ப கவலைப்படணும், நிறைய யோசிக்கணும். சுவாமி நான் முடிவே எடுக்கல, அவர் கொல்லணும்னு முடிவெடுத்து விட்டார், எனக்கு தர்மம் என்ன? தர்மம் என்பது வேற ஒண்ணும் கிடையாது. பகவான் இந்த சம்சாரத்தை எப்படி நடத்தணும்னு ஒரு சக்கரத்தை ஏற்படுத்தியிருக்காள். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹ அகாயுர் இந்திரியாராமஹா மோகம் பார்த்த சஜீவத்தின்னு 4ஆம் அத்தியாயத்துல தெரிவிக்கிறார். இந்த சக்கரம் பிராமணனுக்கு இந்த தர்மம், க்ஷத்ரியனுக்கு இந்த தர்மம்னு ஏற்படுத்தி வைத்து விட்டார். அதை செய்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி. அவருடைய சங்கல்பம் தான் அந்த தர்மங்கள். அதுல என்னுடைய பங்கை ஆற்றினேன் என்றால் அவர் கையில் இருக்கிற சஸ்திரத்தை போல நிமித்தமாக இருந்தேன்னு அர்த்தம். அப்ப தஸ்மாத் துவம் உத்திஷ்ட, அர்ஜுனா எழுந்திரு, கவலையை விடு. அவன் உட்கார்ந்தது எதனால? கவலையினால தானே. ரதோபஸ்த உபாவிஷத்து விசிருஜ்ய சசரம் சாபம், என்ன பண்றதுன்னு தெரியாம தேருக்கு நடுவுல உட்கார்ந்தான். உத்திஷ்ட, நீ இனிமே கவலைப்படுறதுக்கு தேவையில்லை. கீழே தவறு அத்வைத நிரூபணம் பண்ணும்போது சொன்னாரே, ஆத்மா அழிய போறதுன்னு நினைச்சுட்டு கவலைப்படுறாயானால் அது தப்பு.
உடல் அழிய போறதுன்னு கவலைப்படுறியானால் அதை அழிக்கணும். நீ கொல்லாவிட்டாலும் அது அழிக்க போத்தான் போறது. உடலினுடைய தன்மையே அழிவதுதான். நான் இவர்களை கொல்ல வேண்டும்னு முடிவெடுத்து விட்டேன். அப்ப நீ நிமித்தமாக மட்டும் இருப்பாய். தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம். சரி சுவாமி, அப்ப நான் வெறும் ஒரு கத்தி, ஒரு அம்பை போலத்தானே. அப்ப பகவான் என்னை எய்தால் போய் துரியோதனனை நான் கொல்ல போறேன். அப்ப அஸ்திரத்துக்கு யாரானு விஜயன்னு பட்டம் கட்டுவாளான்னு, அதுக்கு ராஜ்யத்தை எல்லாம் கொடுப்பாருன்னு. யார் அஸ்திரத்தை எய்தாரோ அவருக்கு தானே கொடுப்பார். ஆனா இந்த இடத்துல கண்ணன் சொல்ற விசித்திரத்தை பாருங்க. நீயே விஜயன்னு பேர் எடுத்துக்கோ. புங்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம், நீயே எல்லா ஆனந்தத்தையும் அனுபவித்துக்கொள். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அந்த இடத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், ஒவ்வொரு சப்தத்திலும் என்னென்ன ஆழ்பொருள் உண்டுன்னு தாத்பரிய சந்திரிகைன்னு ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் கீதா பாஷ்யத்துக்கு. அதுல தெரிவிக்கிறார், சவ்யசாச்சின் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. சவ்யம்னா இடது கை. இடது கையாலும் அம்பை பூட்டக்கூடிய சாமர்த்தியம் உண்டா அர்ஜுனனுக்கு. ரெண்டு கையாலும் யுத்தம் பண்ணணும் இல்லையோ. இடது கையில வில்ல பிடிச்சு வலது கையால அம்பை எய்ய முடியணும். வலது கையில அம்பை வில்ல பிடிச்சு இடது கையால எய்ய முடியுமா. சவ்யசாச்சின் சச்சனம், சச்சனம்னா சேர்க்கிறதோ இல்லையோ, அது ரெண்டு கையாலையும் பண்ண முடிந்த அர்ஜுனா நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொன்னால், ஒரு கத்தியால பழத்தை நெருக்கணும்னால் அந்த கத்தியை கூர்மையாக்குறது நம்ம பொறுப்பு தானே. அதை நன்னா பட்டை தேட்டி கூர்மையாக்கி அப்புறம் தானே பழத்தை நெருக்குவோம். அதை போல கண்ணன் சொல்வது, உன்னை சவ்யசாட்சியா நான் எதுக்கு படைச்சேன்? எனக்கு துரியோதனனை அழிக்கணும், அதுக்கு நீ நிமித்தமாகணும் எனக்கு எண்ணம். அதற்காகத்தான் உனக்கு ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்திருக்கேன். அப்ப நமக்கு என்னென்ன சாமர்த்தியத்தை பகவான் கொடுத்திருக்கிறாரோ அனைத்தும் அவருடைய காரியத்தை நடத்துவதற்காக புரிஞ்சுக்கணும். நாம நம்ம சாமர்த்தியத்தை வச்சு பணம் சம்பாதிச்சேன் ஆனந்தப்பட்டேன்னு சொல்றதுக்காக அல்ல. என்ன தகுதிகள் என்ன சாமர்த்தியம் இருந்தாலும் அவனுடைய காரியத்தில் கைங்கரியத்தில் தர்மத்துக்கு எப்படி பயன்படும் என்று பார்ப்பதற்காக ஏற்படுத்தினார். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் என்று சொல்லி காரணம். அப்ப ரெண்டு விஷயங்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அவருடைய திருமேனி எல்லாம் நன்னா ஆழமா சேவிச்சார். ஆனா உக்ரமான ரூபத்தை பார்த்து பயந்து போனார். அந்த உக்ர ரூபத்தை காட்டியதற்கு காரணம், இவன் இல்லாவிட்டாலும் நான் துரியோதனனை அழிக்கப் போகிறேன்கிற உறுதியை காட்டுவதற்காக. அதை பார்த்து நாம் என்ன முடிவுக்கு வரணும்? அவர் எப்படியும் கொல்லணும்னு இருக்கார். அதுல ஏன் பங்கு ஆச்சுன்னா எனக்கான தர்மம், எனக்காவது புண்ணியம் கிடைக்கும். என்னுடைய சேஷி சுவாமி பண்ண காரியத்துல நானும் ஒரு பங்காற்றுறதாக ஆகும். அதனால நிமித்தமாக இருக்க வேண்டும்னு முடிவெடுக்கணுமாம். அதை இந்த அத்தியாயத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே பல ஸ்லோகங்களாலே நன்னா ஸ்தோத்திரம் செய்தார். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயான் நத்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யஹ லோகத்ரயேபி அப்ரதிம பிரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாயகாயம் பிரசாதயேத்வாம் அஹம் ஈஷமீட்யம். என்ன நீ சகான்னு வச்சுக்கோ, நண்பன் நினைச்சுக்கோ, உறவினன்னு வச்சுக்கோ, சரணாகதன்னு வச்சுக்கோ, எப்படி வேணாலும். இவர் இந்த திருமேனியை சேவிச்ச உடனேதான் அர்ஜுனனுக்கு இத்தனை நாளா பண்ண தவறுகள்லாம் நினைவு வருது. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் துவய மயா பிரமாதாத் பிரணயேனவாபி. கண்ணான் இவ்வளவு பெரியவன் எனக்கு தெரியாதே. நேத்து வரைக்கும் இடையனேன்னு கூப்பிட்டிருக்கேன், கிருஷ்ணான்னு கூப்பிட்டிருக்கேன், அடேன்னு கூப்பிட்டிருக்கேன், நண்பனேன்னு அழைத்திருக்கிறேன். நீ இவ்வளவு பெரியவன் தெரியாமல் போச்சு. அஜானதா, உன்னை எனக்கு தெரியாது, உன்னுடைய பெருமைகளை அறியவில்லை. பிரமாதாத்து, கவனமின்மை. பிரணயேனவாப்பி, அன்பினால் அழைத்து விட்டேன். இது அனைத்தையும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த பெரிய ரூபம் வேண்டாம், இனிமே இந்த உக்ரமான ரூபத்தை காட்டாதே. எனக்கு மறுபடியும் உன்னுடைய பழைய 4 கைகளோடு கூடிய உருவத்தை காட்டணும்னு தெரிவிக்கிறார். மாதேவ்யதா வெபேதபி பிரீத்தமனாஃப் புனஸ்துவம் ததேவமே ரூபமிதம் பிரபஷ்ய. அர்ஜுனன் கேட்கும் போது இந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டேன் போரும், மறுபடியும் பழையபடிக்கு சதுர்புஜமான ரூபத்தை காட்டுவாய் என்று பிரார்த்திக்கிறார். அங்க ஒரு கேள்வி வரும், சதுர்புஜமா? கண்ணனுக்கு 2 கைகள் தானே இருக்கணும். சதுர்புஜமா எப்பவுமே சங்க சக்கரங்களோட காட்சி அளிப்பாரானால் கிருஷ்ணாவதாரத்துக்கு அந்த ஏற்றம் உண்டு. எப்போதுமே சதுர்புஜனாகத்தான் பகவான் காட்சி கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அதை மறைத்து கொண்டார். அவர் காராகிரகத்துல பிறந்த உடனே வசுதேவரும் தேவகியும் பிரார்த்திக்கிறார். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர. இது இவர் பிரார்த்திப்பது. வசுதேவருடைய பிரார்த்தனை. போரு, நீ பிறந்து விட்டாய், இந்த திவ்யமான உருவத்தை பார்த்தா கம்சனுக்கு நீதான் தேவதேவன்னு தெரிந்துவிடும். அதனால உபசம்ஹர, திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர, குறைத்து கொள்வாய்னு வசுதேவர் பிரார்த்திக்கிறார். எதற்கு? கம்சனை பார்த்து பயந்து.
அதனால 10 வருஷங்களுக்கு கம்சவதம் நடக்கும் வரை கண்ணன் 2 திருக்கைகளோடு சேவை கொடுத்தாராம். ஆய்ப்பாடியில கோகுலத்தில் வளரும் போது கம்சவதம் நடக்கும் வரைதான் 2 கைகள். கம்சவதத்துக்கு பிறகு எப்போதுமே 4 கைகளோடு தான் கிருஷ்ணன் சேவை சாதித்தார். அதனால் இப்ப அர்ஜுனன் பிரார்த்திக்கும் போதும் மறுபடியும் சௌமிய வபுகு, அழகான 4 தோள்களோடு கூடிய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவனை கண்ணன் ஆஸ்வாசப்படுத்தினான் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே இதுவரைக்கும் எப்படி விஸ்வரூபத்தை காட்டினார் என்பதை சொல்லிவிட்டேன். அதுக்கு மேல கடைசியா ஒரே ஒரு விஷயம், கடைசி 2 ஸ்லோகங்கள்ல ஒன்று சொல்றார். இந்த அத்தியாயத்தினுடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம் ஏகாதசே ஸ்வயாதாத்மிய சாட்சாத்காராவலோகனம் தத்தமுக்தம் விதிப்பிராப்தியோஹோ பக்தியே கோபாயதா ததா என்று சுவாமி யாமுனாச்சாரியர் தெரிவிக்கிறார். 11வது அத்தியாயத்தில் ஸ்வயாதாத்மிய சாட்சாத்கார அவலோகனம் தத்தம் உக்தம் என்ன சொல்லப்படுகிறது? தன்னுடைய உண்மையான தன்மை யாதாத்மியம், அதை பத்தின சாட்சாத்காரம், அதற்கு தேவையான அவலோகனம். அவலோகன சாதனம்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ அதற்கு தேவையான திவ்ய சக்ஷுஸ் அதை பகவான் கொடுத்தாரோ இல்லையோ, தத்த முக்தம். இதுவரைக்கும் நாம பார்த்தது முடிஞ்சு போச்சு. கடைசி 2 ஸ்லோகங்கள்ல பகவான் வேற ஒரு கருத்தை சொல்றார். விதி பிராப்தியோஹோ பக்தியேக உபாயதா ததா. விதி அப்படின்னா அறிந்து கொள்வது, பிராப்தி அப்படின்னா அடைவது. இது 2க்குமே பக்தியேக உபாயதா, பக்தி ஒன்றுதான் வழி என்று கூறுகிறார். அறிவது அடைவதுன்னு சொன்னால் நடுவுல பார்ப்பது என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞானம் பிராப்தி, நடுவுல தரிசனம்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையோ. அப்ப ஞானம் தரிசனம் பிராப்தி இந்த 3 நிலைகளுக்கும் பக்தி ஒன்றுதான் உபாயம் என்று இந்த அத்தியாயத்துல கடைசியில சொல்லுகிறார். பக்தியா த்வனன்யா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப என்று கடைசி ஸ்லோகம். பக்தியா அனன்யா பக்தியா, அனன்ய பக்தினால் பகவானிடத்துல மட்டும்தான் பக்தி இருக்கணும். இப்ப மற்ற தேவதைகளிடம் பக்தி இருக்கக்கூடாதுன்னு கூட இந்த இடத்துல சொல்லல. மற்ற பயன்களில் பக்தி இருக்கக்கூடாது. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், அதை கொடுக்கறதுக்கு பகவான் வேணும். கைவல்யம் வேணும், அதை கொடுக்கறதுக்கு பகவான் வேணும் நினைக்கூடாது. பகவான் வேண்டும், அதை கொடுப்பவரும் அவரே. அதனால ஒரே இடத்துலதான் பக்தி அன்புன்னு இருக்க வேண்டுமா. அப்படிப்பட்ட பக்தியா த்வனன்யா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும். தத்வேனங்கிறது எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கணும். உண்மையாக பகவானை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் பக்தியே இல்லாம பகவத்கீதை புத்தகத்தை எடுத்துட்டு 10 முறை மூலங்களும் படிச்சாலும் ஒன்னும் புரிய போறது இல்லை. பக்தி இருந்தா சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத்வேத்மி ஜனார்தனம் என்று விதுரனுடைய வாக்கியம் மகாபாரதத்திலே. பக்தியா சுத்தபாவம் கதா, பக்தி தான் மனசை தூய்மையாக்கும். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படிச்சு பகவானை தெரிந்து கொள்ளலாம். அப்ப அவனை தெரிந்து கொள்வதற்கும் பக்தி வேணும், காண்பதற்கும் பக்தி வேணும். அதுதான் இப்ப அர்ஜுனனுக்கு இருந்த பக்தி. பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை இருந்தோ இல்லையோ, உத்கட்ட திதிருக்ஷா கர்ப்பா பக்தின்னு தெரிவிக்கிற. விசிஷ்டாத்வைதத்தில் பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்னு 3 நிலைகள் உண்டு. பரபக்தின்னு சொன்னால் அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஆசை. பரஜானம்னு சொன்னால் அவனை பார்த்து விடுவது. பரமபக்தின்னு சொன்னால் அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஆசை. இந்த 3 நிலை இருக்கும் இல்லையோ. அப்ப முதல்ல அவனை பார்க்க வேண்டும்ங்கிற திதிருக்ஷா ஏற்படும். அது ரொம்ப வளர்ந்துடுத்தினால் அவனுக்கு பகவான் காட்சியை கொடுத்து விடுகிறார். நமக்கு மோட்சம் அடையும் போது கொடுக்கிறார். அர்ஜுனனுக்கு மட்டும் விசேஷமா சம்சாரத்தில் இருக்கும் போதே கொடுத்தார். கடைசியில பார்த்து விட்டால் உடனே அடைய வேண்டும்னு ஆசை வரும். உடனே அந்த ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து விடுகிறார். பரஜானத்துக்கும் பரமபக்திக்கு நடுவில் ரொம்ப இடைவெளி விடுவது கிடையாது. ஒருத்தர் பகவானை கண்டு விட்டார் என்றால் சரி நன்னா இருக்கு வஸ்து, ஒரு 10 வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு மனசே வராது. அப்ப பரஜானம் வந்து விட்டால் உடனடியாக பரமபக்தியை கொடுத்து பகவான் அடைய வைத்து விடுகிறார். அப்ப இந்த இடத்தில் பரபக்தி பரஜா, அப்ப பக்தியில பர்வபேதங்கள் நிலைகள் உண்டு. உன்னத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்ப்பதற்கும் அடைவதற்கும் பக்தி மட்டும் காரணம்னு சொன்னால் அப்ப எப்படி சுவாமி, எது பார்க்கறதுக்கு தேவையோ அதுவே அடையறதுக்கு போருமான்னு கேள்வி வந்துடும். அப்ப ஓரளவு பக்தி இருந்தால், பிரீத்தி அப்படின்னு பொதுவா வச்சுங்களேன், பிரீத்தி மட்டும் இருந்தால் தெரிஞ்சுன்றலாம். அப்புறம் பார்க்கணுங்கிற ஆசை வந்தால் கண்டு விடலாம், அடையணுங்கிற ஆசை வந்தால் அடைந்து விடலாம். இப்படி பக்தியின் வெவ்வேறு நிலைகள் இருந்தால்தான் பார்க்கவோ தெரிந்து கொள்ளவோ அடையவோ முடியும் என்று சொல்லி விதி பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா என்று இந்த ஒரு விஷயத்தையும் 11வது அத்தியாயத்திலே கண்ணன் அழகாக நிரூபித்திருக்கிறார். அப்ப விக்கிரக யோகம், பகவானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு என்பதையும் அதை அவனுடைய பிரசாதத்தால் அர்ஜுனன் ஒருவன் கண்டான்.
அப்ப எவ்வளவுதோ அர்ஜுனன் பேரிலே கண்ணனுக்கு ஒரு பிரீத்தி இருந்திருக்க வேண்டும். அதற்கு அர்ஜுனன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்திருக்க வேண்டும் என்று நாமும் புரிந்து கொள்ளலாம். இது 11வது அத்தியாயத்தினுடைய சாரம். ஆபாதமூலி பர்யந்தம் குருணாமாக்ருதிம் ஸ்மரேத் தேன விக்னாஹ ப்ரணஷ்யந்தி சித்யந்தி ச மனோரதாஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ.